சென்ஸ் தமிழ். எஸ்டர்டே வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்டோரை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் ப்ராடக்ட் லைசன்ஸுக்கு லெவல் ரீச் ஆயிடுச்சு. இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க போய் கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் என்ன இது அப்படின்னு. இப்போ மேனேஜ்மெண்ட் பேங்க்கில் போயிட்டு மேனேஜ்மெண்ட்டா ஓகே, ப்ராடக்ட் லைசன்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது வந்துட்டு பில்ஸ் இருக்கும். பில்லை கூட அப்புறமா கட்டிக்கலாம். நம்ம இப்போ எது பண்ணலாம், மார்க்கெட்டுக்கு போய் என்னென்ன வந்திருக்கு எல்லாத்துலேயும் ரெண்டு ஐட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. 1 2 1 2 1 2 1 2 அடுத்து 1 2 10 ப்ராடக்ட் வந்துருச்சு. ஆர்டரை போட்டே வெளியேவா, இது ஒரு 2 போட்டு ஆர்டரை போட்டே வெளியேவா. அடுத்து ஃப்ரிட்ஜு ஒன்று ஆர்டரை போடே. இன்னும் ஒரு 25 ரூபா வேணுமே காய்ஸ். நான் போய் இன்னைக்கு கடையை திறந்து காசு ஒரு 25 ரூபா வரவும், $25 வரவும் ஃப்ரிட்ஜை வாங்கிடலாம். ஓகேங்களா கைஸ்? எப்படியும் இன்னைக்கு நான் இது பண்ணாலுமே நாளைக்கு தான் வந்துட்டு அடிக்க வைக்க முடியும். ஏன் அப்படின்னா நான் ரேட் போடுறதுக்குள்ளே அவங்க டக்குன்னு எடுத்து பில் க்ரௌண்டில் வந்து நின்றுறாங்க. அதுக்காக தான். சரி ஓகே கைஸ், கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. வாங்க இங்கே பில்லாக போடலாம். சல்லு பொருட்கள் வாங்கியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கார்டு கொடுங்க. கார்டு எவ்வளவு? 25 ரூபாய்க்கு தானா? ஓகே, 5.00. இப்போ நம்மகிட்ட 128 ரூபா இருக்குது கைஸ். நான் ஃப்ரிட்ஜு பி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். என்ன ஓகேங்களா கைஸ்? ஓகே ஆமாம். ஓ பில்லா $00. அவ்வளோதான் கைஸ். ஓகே, இன்றைக்கி $204. இன்றைக்கி நமக்கு -$655 தான் கைஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கியிருக்கோம், ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், இன்றைக்கி நாள் ஆரம்பிக்கலாமா? இப்போ ஃப்ரிட்ஜை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா கைஸ்? எங்கே வைக்கிறது என்ன ஏது அப்படின்னு. வா ஃப்ரிட்ஜே இங்கிட்ட இன்னும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போ. உள்ள இதை வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ் மொபைலில். ஓகே கைஸ், அங்கே என்ன. ஓகே கைஸ், நம்ம ஃப்ரிட்ஜு இப்போ சூப்பராக இருக்குது கைஸ். நம்ம கடையா அமோகமாக ஆகிட்டோம் கைஸ். வாங்கப்பா, ப்ராடக்ட் எல்லாமே அடுக்கணும். இப்போ நான் அடிக்கிட்ட வீடியோ ஆன் பண்ணுறேன். ஸோ கைஸ், எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டேன் வெற்றிக்கிறேன். இப்போ பூரா இப்படியே கிடக்கே அப்படியே அது வாட்டில். இப்போ இதில் இந்த ப்ராடக்ட் லைசன்ஸில் ஏதோ ஒரு டீ பவுட்ரு, அப்புறமேட்டு காஃபி பவுட்ரு ஒன்று இருக்குது கைஸ். அதுக்கப்புறமா அந்த செராலு இதெல்லாமே நான் அடுக்கி வச்சிட்டேன் ஆயிலில் சேர்த்து. அப்புறம் ப்ரெட் இருக்குது. இதெல்லாமே ஆல்ரெடி பழையது தான். இந்த ஃப்ரிட்ஜு தான் கைஸ் நான் வாங்கியிருந்தேன். இதில் வாட்ரு ஃபில் பண்ணிட்டேன், மில்க் வச்சிட்டேன், அப்புறம் எக் பேக்கு, அதுக்கப்புறமா சீஸு கைஸ். அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம பில்லு போட போயிடலாம். ஆத்தலை நிறைய வாங்கியிருக்காப்புல, பரவாயில்ல கைஸ். அந்த காஃபி இருக்குல்ல, மார்வலாக ஒன்று எழுதியிருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு இது $11 கைஸ். 18.00. ஓகே, நெரிக்கலாம் இல்லை. எவ்வளோ வந்திருக்குன்னா $19 வந்துருச்சு கைஸ். அடுத்தாலுவா செரல்ஸ் வாங்கியிருக்காப்புல. சாக்கோஸ். அடுத்து கொண்டாப்பா. இவனுக்கு ஒரு நம்ம $3 தரணும் கைஸ். $3 அப்படியே தொடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். சல்லுன்னு தொட்டு போயிட்டே இருக்கலாம். இவங்க அந்த ஒரு புள்ளி மாதிரி வச்சுருக்காங்க, அதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அமுக்கணுமா கைஸ். நீங்கள் வேணால் ஏற்றி பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கேம் ப்ளே பண்ணி எஃபோர்ட் போட்டு விளாட்றேன் கைஸ். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம சேனல் நல்லா உயர்வாக வரும் கைஸ். கைஸ், ஓகே கைஸ், வாங்க. இந்த லேடி நிறைய வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லை கைஸ் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க ஒரு $20. ஆமாங்க கைஸ் கூட்டம் ஏறிடுச்சு கைஸ். செக் அவுட் ஃபுல்லுன்ட்டாங்க கைஸ். வெளியே போயிடுவாங்களோ. $4. சரி இந்த $5 வச்சுக்கோ. உனக்கா நான் தர்றேன் பாரிஸ். எங்கே போப்போம் $5. ஓகே ரைட்டு. அடுத்தாலும் இங்கே பார்த்தீங்களா கைஸ் இப்படி நிறைய வாங்கியிருக்கானா. ரைட்டு தாடா. இது வச்சு போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அதனால் செக் அவுட் சீக்கிரமாக ஃபுல்லாகிடுது. ஒரு 10 லெவல் வரையும் நம்ம இப்படிதான் லோட் போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா ஈஸியாயிரும். இன்றைக்கே நம்ம பில்லு எல்லாம் முடிச்சு விடணும் கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஆக்சுவலாக பெனால்ட்டி போட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. ஆக்சுவலி கடுப்பாக இருக்குது கைஸ். இவனுங்க இப்படி சேஞ்ச் வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பேன். ஓகே கைஸ் காசு தடா சொட்டேன். ஓகே கைஸ் வீடியோ முடியட்டும். என்னதுடா 50 சென்டாடா விட்றா. ஸோ கடுப்பாக இருக்கு கைஸ். இந்த பில்லை போட்டு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க அப்படியே தொடுற மாதிரி வச்சுருக்கணும். ஐடியா இல்லாத டெவலப்பர்ஸ் ஒரு அப்டேட் வரக்கூடாதா. ரொம்ப சிரமம் இருக்கு கைஸ். அப்படி தொட்டு தயவு செஞ்சு நின்று அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. என்ன கைஸ் எடுக்க மாட்டேங்கான். சரியாக நிற்கவும் மாட்டேங்குது. இது வெறும் கேன் மாதிரி இருக்குது. இதை போய் நம்மளுக்கு கொடுக்காங்க. அதையும் இவங்க வாங்குறாங்க. ஷோபா இதை நாடி எடுப்போம்லதா. நான் லெவல் நின்றுச்சு. அப்புறம் இந்த டம்மி காலியாக போன வாட்டர் கேனு. காசு தாடா காசு பண்ணா இந்த சிக் 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 ஜுஜுக் ஜுஜுக் டுக் டுக் டுக். இந்த காஃபி நிறைய வாங்கியிருக்காங்க கைஸ். நேமாக ஒரு $38 நெறிக்கு வரும் கைஸ். காசு எவ்வளோ வந்திருக்கு. ஆமாம் கைஸ் $38 வந்துருச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நாள் அமோகமாக போயிடுச்சு. 2 நாள் இன்றைக்கி விளாடிட்டோம். இன்றைக்கி சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர் 18 பேர். ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்ட் எக்ஸ்பென்சிவ்னு போனது 6 பேர். ஷார்ட் சேஞ்ச் 2 பேர். இன்றைக்கி நமக்கு லாபம் $247. ஸோ பில்லு கட்ட மறந்துட்டோம் கைஸ். பில்லை மட்டும் போய் கட்டிட்டு வந்துடலாம். ஓகேங்களா பில்லை மட்டும் கட்டிடலாம். பே 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 அடுத்து பேங்க் லோனு பாருங்க கைஸ். பெனால்ட்டி போட்டானான்னு தெரில. பே அவ்வளோதான். $244 தான் இருக்குது. ஆக்சுவலாக எதுவும் பொருட்கள் இல்லாமல் இருக்குதா. எதுக்கு ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னாங்க என்னன்னு தெரில கைஸ். அடுத்த லைசன்ஸுக்குள்ளே சொல்லிட்டாங்க போல். என்னன்னு தெரில. ஸோ ஓகே இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டு என்ன லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க கைஸ். ஓகே பை கைஸ் பை.